ஹாய் ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு நாஸ் கவுன்சில். ஸோ அந்த ரெகுலராக லைக் பண்ணுறவங்க அந்த கண்டினியூவாக அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ கண்டினியூவாக அந்த லைக் பட்டன் இருக்கிறப்ப ரெகுலராக உங்களுக்கு வீடியோஸ் வந்து சேரும். ஸோ நாளைக்கான நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ லைவ் மார்க்கெட்டில் ஃபர்தர் அப்டேட்ஸ், பிரேக்கிங் நியூஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ டெலகிராம் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் சேனலில் இருக்கும். லிங்க் ஒர்க் ஆகலைன்னா ஜஸ்ட்டு டெலகிராமில் போய்ட்டு நாஸ் கவுன்சில்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட சேனல் வரும். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாக்டாக நான் லாஸ்ட் மார்க்கெட்டில் சொல்லியிருந்தேன், லாஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் நான் வீடியோவும் வியூவும் கொடுத்துட்டு 5796 இது பேங்க் நிஃப்டியோட டார்கெட் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸ்டில் இன் டிமாண்டுன்னு சொல்லிட்டு நிஃப்டியோட சார்ட்டும் நான் கொடுத்துருப்பேன். இந்த டிமாண்ட் வந்துட்டு ஸ்டில் மார்க்கெட் அங்கே தான் நிற்கிதுங்கிறத நான் சொல்லியிருப்பேன். அதேமாதிரி பேங்க் நிஃப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிமாண்டில் நான் எக்ஸாக்டாக ட்ராப் பண்ணியிருப்பேன். எக்ஸாக்டாக இந்த 315 இந்த ரவுண்ட் நம்பர் 50,000லேருந்து மார்க்கெட் நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே நம்ம டெலகிராம் சேனலோட அப்டேட்ஸு. ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கான நிஃப்டி வியூ வந்து பார்த்திங்கன்னா, ஸோ மார்க்கெட் இப்போது கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 23,000 ரன் ஆகிட்டுருக்குங்க. இப்போது டைம் இந்த டைமுக்கு 23,000 ரன் ஆகிட்டுருக்கு. நாளைக்கு காலையில் 6:30க்கு, ஏன்னா இப்போ US30 மார்க்கெட் பார்த்திங்கன்னா நேற்று ஒரே தெரியாக ஒரு 10% கிட்ட மார்க்கெட் ரேலி கொடுத்துச்சு. அந்த ரேலி தான் இந்த கிஃப்ட் நிஃப்டி இவ்வளோ ரேலி போனது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா US30 ஒரு 3% கிட்ட லாஸில் இருக்குது. ஒரு 3% கிட்ட லாஸில் இருக்குது. ஸோ இதுவுமே கொஞ்சம் லாஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது நாளைக்கு ஒரு 6:30க்கு கிஃப்ட் நிஃப்டி என்ன ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள். ஒரு 22,800, 22,800, 22,900 இந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா கேப் அப் தாங்க பாசிபிலிட்டி. நான் டெலகிராம் சேனலில் சொல்லிகிட்டு இருந்தது தான். மார்க்கெட் ஆல்ரெடி பாசிட்டிவ் நியூஸ் தான் இருக்குது. மார்க்கெட் எல்லாமே டெக்னிக்கல் பாசிட்டிவ், நியூஸ் பாசிட்டிவ், எல்லாமே பாசிட்டிவ். செக்டார் மட்டும் சப்போர்ட் பண்ணல, வெயிட் ஃபார் ஸ்வீப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஏன்னா இந்த ஆர்டர் பிளாக் ஸ்வீப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். எக்ஸாக்டாக இதுவுமே டிமாண்டில் தான் நின்றுட்டு இருந்துச்சு. இதோட கேப் அப் தான் பிடிஎஸ்டி ஹோல்ட் பண்ணவங்க. மார்க்கெட் கேப் அப் ஆனதுமே ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுங்க. இன்கேஸ் நம்மளோட கம்யூனிட்டியில் நிறைய பேர் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க. நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். யாராவது பிடிஎஸ்டி ஹோல்ட் பண்ணியிருந்தாலும் மார்க்கெட் கேப் அப் ஆனதுமே உடனே புக் பண்ணிவிடுங்க. ஃபாலோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட ஆர்டர் பிளாக்கு வித் கேப்போட இங்கே இருக்குது. ப்ளஸ் 23,000 இந்த ரவுண்ட் நம்பர் இம்பார்ட்டன்ட். ஸோ அங்கே போய் பார்த்தீங்கன்னா லோயர் டைம் ஃப்ரேமில் லிக்விடிட்டி இருக்கும், ஒரு 5 மினிட்ஸ் ஆர்டர் பிளாக்கும் இருக்கும். இந்த 23,000 கேப் அப் ஆனதுமே மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த சப்ளை, இந்த 23 ரவுண்ட் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேப் அப் ஆனதுமே ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் பிடிஎஸ்டி ஹோல்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை புக் பண்ணிவிடுங்க. நாளைக்கு நம்ம பார்க்க வேண்டிய ஏரியா இந்த ஹையர் டைம் ஃப்ரேமோட ஆர்டர் பாக்கு இந்த 23,000 ரவுண்ட் நம்பர். ஸோ அது லோயர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த லிக்விடிட்டி, இந்த டாப் லிக்விடிட்டி, இந்த ஆர்டர் பாக்கு நான் இன்னும் அன்மிட்டிகேட்டடாக இருக்குது. இந்த 23,000 ஸோ இங்கேருந்தும் ஃபாலோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓவராலாக ப்ரீ மார்க்கெட் பாருங்கள். 9:08க்கு பாருங்கள் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள். 23,000 ஓப்பன் ஆச்சுன்னா அங்கேருந்து ஃபால் இருக்கும். இல்லை இங்கே ஓப்பன் ஆகிடுச்சுன்னா 23,900 ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இங்கேருந்து ஃபால் இருக்கும். ஸோ அதை தெளிவாக செக் பண்ணிவிட்டு உடனே புக் பண்ணிவிடுங்க பிடிஎஸ்டி ஹோல்ட் பண்ணுறவங்க. ஸோ இங்கேருந்து ஒரு ஃபால் இருக்கும். இன்கேஸ் ட்ரை பண்ணுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணணும். ஸ்டாப் லாஸ் அக்செப்ட் பண்ணணும். ஸோ நம்ம கொடுக்குறது எதுவுமே கால்ஸ் கிடையாது, ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ மார்க்கெட் எப்படி லைவாக ஆக்ட் ஆகுதுங்கிறத மட்டும் செக் பண்ணி பாருங்கள். நிஃப்டியோட வியூ இது தான். ஸோ பேங்க் நிஃப்டிக்கும் நான் ஃபர்தராக சொல்லிக்கிட்டு இருந்தது தான். ஸோ பேங்க் நிஃப்டி எங்கே போகணுன்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ எக்ஸாக்டாக 50,796 டார்கெட்டுன்னு சொல்லியிருப்பேன். அன்றைக்கே டார்கெட்னு சொல்லியிருப்பேன். பட் மார்க்கெட் அன்றைக்கி நிஃப்டியோட எக்ஸ்பைரிங்கிறதுனால அப்படியே மார்க்கெட்டை அரைச்சிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கேப்புமே இருக்கா. ஸோ இது ஃபஸ்ட் டார்கெட்டு, இந்த கேப்பு ஃபில் பண்ணணும். ஸோ மார்க்கெட் நாளைக்கு கேப் அப் ஆகும்போது இதுவுமே கேப் அப் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போது இருக்கிற மார்க்கெட் வந்துட்டு 50,200 மார்க்கெட் இருக்குது. ஓகேவா. இங்கேருந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஏன்னா நிஃப்டி, அந்த கிஃப்ட் நிஃப்டி அந்தளவுக்கு கேப் அப் ஆகல இருக்குது, பார்ப்போம். ஸோ இதுவுமே ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் தான். ஸோ இந்த சப்ளை 51,500 ஒரு ஸ்ட்ராங்கான ரவுண்ட் நம்பர். அகெயின் இந்த 52,000 ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்ளை. ஸோ பாருங்கள் 9:08க்கு ப்ரீ மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள். 51,500னா இங்கேருந்து ஒரு ஃபாலோ வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை டேரெக்டாக 52,000 போய்ட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க ப்ரீ மார்க்கெட் அப்படின்னா அங்கேருந்து ஒரு ஃபாலோ வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி வியூ இது தாங்க. ஸோ நிஃப்டி இந்த மாதிரி கேப் அப் வச்சுட்டு போனால் இன்வெஸ்டர்ஸ்க்குலாம் தொல்லை தான். ஏன்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு மறுபடியும் மார்க்கெட் வரணும். ஓகேவா. இப்போ மார்க்கெட்
இங்கேருந்து இதை போய் ஃபில் பண்ணுறான்னா அப்போ இந்த கேப் ஒன்று இங்கே இன்றைக்கான கேப் இன்னும் விழும்ல, இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு மார்க்கெட் விழணும். இன்வெஸ்டர்ஸ்க்கு இது தொல்லை, இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு செட்டப்போட யூஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல் தான். ஓகேவா? ஸோ நிஃப்டியோட வியூ இது தான். இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபர்தராக இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக பர்ஃபெக்ட் செட்டப்னா மாருதி இருக்குங்க. மாருதி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் இது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு கன்சல்டேஷனில் இருக்குது, லிக்விடிட்டி இருக்குது. இந்த சப்ளை இருக்குல்ல, இந்த 1 ஹவரோட சப்ளை, இந்த சப்ளை ஆக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த சப்ளை ஆக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். 11,796லேருந்து கேப் அப் ஆகி ஃபாலோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மாருதியோட வியூ இது தான். ஸோ ஓவராலாக நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா டிசிஎஸ் ரிசல்ட் வந்திருக்கு. ரிசல்ட் வந்துட்டு டிவிடெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அண்டு ஒரு கொஞ்சம் நெகட்டிவ் நியூஸ் தான் இருக்குது டிசிஎஸில். ஸோ ஐடி செக்டாருக்கு டிசிஎஸ் என்ன ரியாக்ட் ஆகுதோ மற்ற ஐடி செக்டார் எல்லாமே சேம் அதே தான் ரியாக்ட் ஆகும். ஸோ நாளைக்கு டிசிஎஸ் இன்கேஸ் கேப் அப் ஆனாலும் உடனே ஃபாலோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது டிசிஎஸ். ஸோ டிசிஎஸில் ஏதாவது செட்டப் இருக்கான்னு பார்ப்போமா? ஸோ டிசிஎஸ் கிளிக் பண்ணோம்னா ஸோ டிசிஎஸில் ஒரு வீக்லியோட சப்ளை இருக்குங்க. வீக்லியோட சப்ளை இருக்குது. இன்கேஸ் கேப் அப் ஆகுது அப்படிங்கன்னா, இந்த சப்ளைலேருந்து ஃபாலோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது டிசிஎஸ். ஸோ கிஃப்ட் நிஃப்டி ஓவராலாக இந்த ரேலியோட கண்ட்ரி இங்கேருந்து கேப் அப் ஆச்சுன்னா இந்த சப்ளைலேருந்து ஃபாலோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது டிசிஎஸோட வியூ. மாருதியோட வியூ சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐசிஐசி பேங்க்கு கொஞ்சம் புல்லிஸாக தான் இருக்குது. ஐசிஐசி பேங்க்கு இன்ட்ராடே ட்ரை பண்ண வேணால் ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ கேப் அப் ஆகி இந்த லிக்விடிட்டிலாம் போய் எடுக்கணும். ஸோ இன்கேஸ் கேப் அப் ஆகுதுன்னா அங்கேருந்தும் கொஞ்சம் இந்த லிக்விடிட்டிலாம் எடுக்கிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இன்ட்ராடே ஸ்டாக்ஸில் ஜஸ்ட் வியூ தான். ஸோ ரிலையன்ஸ் பார்ப்போமா? ஸோ ரிலையன்ஸில் ஏதாவது செட்டப் இருக்கான்னு பார்ப்போமா? ஸோ ஓவராலாக முன்னாடி நான் வெயிட்டேஜான ஸ்டாக்ஸ்லாம் நான் கொடுத்துக்கிட்டு இருப்பேன். இன்கேஸ் உங்களுக்கு வெயிட்டேஜான ஸ்டாக்ஸும் டெய்லி வியூ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரெகுலராக இதையுமே நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த சப்ளை ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த சப்ளை ஆல்ரெடி நான் சொல்லிட்டு இருக்கிறது தான். இந்த சப்ளைலேருந்து மார்க்கெட் ஃபாலோ ஆகும்ட்டு. ஸோ எக்ஸாக்டாக ரியாக்ஷன் பிரேக் அவுட்டு இந்த ஃப்ளிப்பு கொஞ்சம் ஆக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நாளைக்கு இன்கேஸ் கேப் அப் ஆச்சுன்னா இந்த பாடியிலேருந்து மார்க்கெட் ட்ரிகர் ஆகி ஃபாலோ ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக நாளைக்கு கேப் அப் ஆனதும் ஃபாலோ ஆகலாம். ஸோ ஓவரால் எல்லா ஸ்டாக்குமே ஸோ இன்கேஸ் பிடிஎஸ்டினா க்ளோஸ் பண்ணிட்டு அகைன் செல் செட்டப் எதாவது இருக்கான்னு பாருங்கள் சப்ளைலேருந்து. ஸோ வேறு எந்த ஒரு செட்டப்பும் இல்லை. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். ரெகுலராக உங்களுக்கு இந்த வெயிட்டேஜோட வியூவும் ரெகுலராக உங்களுக்கு வேணும்னா அதையும் நான் ஆட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து. ஸோ மறக்காமல் அந்த 50 லைக்ஸை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ ரெகுலராக வந்துகிட்டு இருக்கும். ஸோ நாளைக்கு இந்த நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக லீவ் இருக்குது. ஸோ அதனால் டிகே இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஒரு இன்ட்ராடே ஸ்டாக்ஸ்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரை பண்ணாதீங்க, ஸ்டாக்கில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுங்கள் இன்ட்ராடேனா. ஸோ அதே மாதிரி ஆப்ஷன் செல்லிங் ட்ரை பண்ணுங்கள். ஆப்ஷன் செல்லிங்லாம் இந்த நெக்ஸ்ட் வீக்லாம் நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் செல்லிங்க்கான ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஓப்பனாகவே ஃப்ரீயாகவே வேணும்னா ஸோ நிறைய கமெண்ட்ஸ் வரப்போ கண்டிப்பாக நான் ஏதாவது ஒரு வீடியோவில் இல்லை தனியாகவே ஆப்ஷன் செல்லிங்க்கான ஸ்ட்ராட்டஜி நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ உங்களோட எத்தனை பேர் வேணுங்கிறத பொறுத்து அந்த வீடியோ வருமாங்கிறது முடிவெடுப்போம். ஸோ வியூஸ் பார்த்துக்கங்க. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ.